ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல பீகார்லையும் இப்போ 20 மாநிலங்கள்லையும் அல்லது இந்தியா முழுமைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்து செல்ல போகிறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே 2002 வந்து 2005 வரைக்கும் இந்தியா முழுக்க செஞ்சுருக்குறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா ஒரு ஏதோ அதிகாரம் இல்லாததை எலெக்ஷன் கமிஷன் செய்யுதுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் 354 கான்ஸ்டிடியூஷனில் preparation, superintendence of preparation of electoral rolls shall vest with the commission, election commission சொல்லிடுறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் தகுதி படைத்த ஒரே ஆணையம். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. கோர்ட்டோ எக்ஸிக்யூட்டிவோ கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட்டோ அதுக்குள்ளார நேரடியாக தலையிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சரியா செய்யணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும்னா மக்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் உட்பட எல்லா நிறுவனங்களும் அரசியல் அமைப்பில் பால் உருவாக்கப்படுபவை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்ததே மக்கள் தான். நாம தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், Constitution starts saying we the people of India we give to ourselves அப்படின்னு தான் preamble இருக்கு. அப்ப இது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட அரசியலமைப்பு சட்டம். நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லுவதற்கு மக்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்கறதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் எப்பவுமே வந்து ஒரு கேள்விக்குரிய ஆணையமாக குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷனரை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா பிரதம மந்திரி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் சேர்ந்து இது பண்ணுவாங்க. அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்யற மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்கிறத எடுத்துட்டு இன்னொரு அமைச்சரை போட்டுக்கிறாங்க, ஆளுங்கட்சி அமைச்சர். அப்ப அவங்க கைக்குள்ளார எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, வச்சுக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் செய்யறது எல்லாமே பிஜேபி சொல்லியா அல்லது ஆளும் கட்சி சொல்லியா? பிஜேபியே எப்பவுமே இருக்க போகுது இல்ல. இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஆளுங்கட்சி கூட இதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா அச்சத்துக்குரியது, கேள்விக்குரியது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பீகார்ல பண்ணது வந்து ஏன் குறை சொல்லப்பட்டது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட டைம் பீரியட் 30 நாளுக்குள்ளார எல்லாரும் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். 30 நாள் டைம் கொடுப்பாங்க, அவங்க அப்ஜெக்ஷன்ஸ் தரணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறதுல 54 நாள் அந்த அப்ஜெக்ஷன் பீரியட். எலக்டரல் ரோலை பியூரிஃபை பண்ணணுமா, ஒரு முழுமையான தவறுகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் இருக்கணுமா அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய எதிர்பார்ப்பு அதான் இருக்கும். ஒரு திருத்தப்பட்ட முழுமையான தவறுகள் இல்லாத குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் தான் ஒரு ஜனநாயக தேர்தலுக்கு முக்கியமான அடிப்படை. அதை செய்யறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் இருங்கரம் கூப்பி வரவேற்க வேண்டியது, வரவேற்கிறோம். பிரச்சனை என்னன்னா, நீங்க செய்யறது இல்லை, செய்யக்கூடிய வழிமுறைகள்ல தான் பிரச்சனை. எனவே எஸ்ஐஆர் என்பது அவசியம். ஆனால் எஸ்ஐஆரை செய்யக்கூடிய வழிமுறைகள் கேள்விக்குரியன அல்லது ஆட்சேபனைக்குரியன. இதுதான் எங்களுடைய கருத்து.